வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. 1952 தீபாவளி நாயகனாக அறிமுகமாகி கர்ணன் போன்ற காவியங்கள், பார்த்தால் பசி தீரும் போன்ற குடும்ப சித்திரங்கள், கந்தன், கருணை போன்ற பக்தி படங்களின் வழியாக பண்டிகை காலங்களில் அவர் படைத்த சாதனைகள் என்றும் அழியாதவை. காலம் செல்ல செல்ல சினிமாவின் நுட்பங்களும் சுவைகளும் மாறினாலும் சிவாஜி கணேசன் என்ற அந்த ஒரு பெயருக்காகவே தியேட்டர்களுக்கு படையெடுத்த ரசிகர்களின் கூட்டம் குறையவே இல்லை. இன்று தொழில்நுட்பம் வளர்ந்து நூற்றுக்கணக்கான படங்கள் டிஜிட்டல் தளங்களில் வந்தாலும் ஒரு பொங்கல் அதிகாலையில் தியேட்டர் வாசலில் தோரணங்கள் கட்டி நடிகர் திலகத்தின் படத்தை பார்த்த அந்த பழைய காலத்து உற்சாகமும் அனுபவமும் என்றுமே ஈடு இணையற்றவை. தன் வாழ்நாள் முழுவதும் திரையே உலகம் என்று வாழ்ந்த அந்த மகத்தான கலைஞனின் நினைவுகள் அவர் நடித்த காவிய திரைப்படங்களின் வாயிலாக தமிழ் மக்களின் இதயங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோவில் நடிகர் திலகம் நடித்து பொங்கலுக்கு வெளியான திரைப்படங்களை பற்றி ஒரு பார்வை பார்க்கலாம். 1952 ஆண்டு வெளியான பராசக்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றதை அடுத்து அடுத்தடுத்து படங்கள் வரத் தொடங்கின. இதன் பிறகு பண்டிகை காலங்களிலும் முக்கிய விடுமுறை தினங்களிலும் சிவாஜி கணேசன் படங்கள் வெளியாகின. அதன் பிறகு 1953 ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பரதேசி என்ற ஒரு படம் பொங்கல் அன்று வெளியானது. இது தெலுங்கு மொழி திரைப்படம் ஆகும். இதன் பிறகு 1955 ஆண்டு ரிலீஸான காவேரி திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜிக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. பிறகு அடுத்த வருடமே, அதாவது 56 ஆண்டு நான் பெற்ற செல்வம், நல்ல வீடு ஆக 2 படங்கள் ஒரே நாளில் வெளிவந்தது. இதில் நான் பெற்ற செல்வம் ஓரளவு பெயர் பெற்றது. நல்ல வீடு பெரிய அளவில் பேசப்படவும் இல்லை, வெற்றி படமாகவும் அமையவில்லை. 52 ஆண்டு தீபாவளிக்கு பராசக்தி வெளியானது. அந்த படம் 5 வருடங்களுக்கு பிறகு 57 வருடம் தெலுங்கில் வெளியாகி சக்கை போடு போட்டது. இது பொங்கல் தினத்தில் வெளியானது. 1958 வருடம் வெளியான பொம்மன வெளி என்ற தெலுங்கு படம் வெளியானது. இது பிற்காலத்தில் வெளியான பொம்மை கல்யாணம் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டு தமிழில் வெளிவந்த திரைப்படம் ஆகும். 1959 ஆண்டு தங்கப்பதுமை பொங்கல் வெளியீடாக வெளிவந்தது. பொங்கலுக்கு முன்பாகவே 4 நாட்களுக்கு முன்பே தங்கப்பதுமை அன்று அந்த காலத்தில் இப்போது வெளியீடு செய்வது போல ரிலீஸ் செய்யப்பட்டது. இது மிகப்பெரிய வெற்றியடைந்த திரைப்படம் ஆகும். அதன் பிறகு 1960 ஆண்டு பொங்கல் வெளியீடாக சிவாஜி கணேசனின் இரும்பு திரை வெளியானது. ஜெமினி SS வாசன் தயாரித்து இயக்கிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. முதலாளித்துவத்தை எதிர்த்து குரல் கொடுக்கும் தொழிலாளர் கதாபாத்திரத்தில் சிவாஜியின் நடிப்பை அப்போது எல்லா பத்திரிகைகளும் பாராட்டி எழுதின. இதன் பிறகு 62 ஆண்டு வந்த பொங்கல் ரிலீஸ் சிவாஜியின் கேரியரில் மிக முக்கியமானதொரு படம் என்றே சொல்ல வேண்டும். AVM புரொடக்ஷன் தயாரிக்க சிவாஜி கணேசன், ஜெமினி, சாவித்ரி, சௌகார் ஜானகி நடித்த பார்த்தால் பசி தீரும் திரைப்படம் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. 1962 ஆண்டுக்கு பிறகு 64 ஆண்டு சிவாஜிக்கு மறக்க முடியாத பொங்கல் கொண்டாட்டம். குறிப்பாக நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள், இன்னமும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த படம் கர்ணன். மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் PR பந்துலு இயக்கிய இந்த படத்தில் சிவாஜியின் நடிப்பில் மிரண்டு போனது தமிழ் உலகம். பாடல்கள் மொத்தமும் பிரமாதம். 1965 ஆண்டு பொங்கலுக்கு வெளியான சிவாஜியின் திரைப்படம் பழனி. படத்தையும் படம் சொன்ன கருத்தையும் கண்டு நெகிழ்ந்தார்கள் ரசிகர்கள். எல்லா பாடல்களும் ஹிட்டடித்தன. அதையடுத்து 1967 ஆண்டு சிவாஜிக்கு மீண்டும் தித்திப்பு பொங்கலாக அமைந்தது. பொங்கல் ரிலீஸ். அந்த நாளில்தான் AP நாகராஜன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடித்த கந்தன், கருணை படம் வெளியானது. வீரபாகுவாக சிவாஜி மிரட்டி இருப்பார். கந்தனாக நடித்த சிவக்குமாரை விட வீரபாகுதான் ஜெயித்திருப்பார். மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. சிவாஜியின் அருளால் கிடைத்தது. 1970 ஆண்டு மீண்டும் ஒரு கலர்ஃபுல்லான வெற்றியை சுவைத்தார் சிவாஜி கணேசன். AC திருலோகச்சந்தர் இயக்கத்தில் ஈஸ்ட்மென் கலரில் வெளியான எங்க மாமா படத்தை எல்லோரும் கொண்டாடினார்கள். ஜெயலலிதாவின் நடிப்பும் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கும். MS விஸ்வநாதனின் எல்லா பாடல்களும் தேன் சொட்டும் ரகமாக அமைந்தது. சூப்பர் டூப்பர் ஹிட் எடுத்தது எங்க மாமா. ஆனால் 1971 ஆண்டு அப்படியே உல்டாவானது. அந்த வருடம் பொங்கலுக்கு வந்த இரு துருவம் சுமாரான படமாகவே வந்தது. சிவாஜியும் பத்மினியும் முத்துராமனும் நடித்திருப்பார்கள். தேறு பார்க்க வந்திருக்கும் சித்திரப்பெண்ணே என்று பாட்டெல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் படம் போட்டு 40 நிமிடங்கள் கழித்துதான் சிவாஜியே வருவார். தவிர கதையும் அமைப்பும் களமும் அந்நியமாகவே இருந்ததும் படம் சுமாராகவே போனதற்கு காரணம் என்று அந்த கால சினிமா ரசிகர்கள் சொல்கிறார்கள். பிறகு 1971 இருந்து 76 ஆண்டு வரை வரிசையாக சிவாஜி நடித்துக் கொண்டேதான் இருந்தார். படங்களும் வந்து கொண்டேதான் இருந்தன. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறித்தான் அமைந்தன. என்றாலும் இந்த வருடங்களில் பொங்கல் ரிலீஸ் மட்டும் ஏனோ அமையாமல் போனது. 77 ஆண்டுதான் சிவாஜியின் அவன் ஒரு சரித்திரம் வெளியானது. வணக்கம், பலமுறை சொன்னேன், அம்மானை, 1000 பொன்னை பூமியில் கண்டான் என பாடல்கள் எல்லாமே அமிர்தமாக இருந்தன. KS பிரகாஷ்ராவ் இயக்கிய திரைப்படம் இது. சிவாஜியின் நடிப்பு, மஞ்சுளா, காஞ்சனா என பலரின்
யதார்த்த நடிப்பு என நன்றாகவே அமைந்திருந்தது. படமும் ஓரளவு வெற்றியை பெற்றது. அதன் பிறகு அடுத்தடுத்து பொங்கல் ரிலீஸ் படங்களும் சரி, சிவாஜியின் படங்களும் சரி பெரிதாக அமையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 81ஆம் ஆண்டு வந்த மோகன புன்னகை, 83ஆம் ஆண்டு வெளியான உருவங்கள் மாறலாம், கௌரவ வேடம் என்று ஓரளவு சுமாராகவே அமைந்தன. 1984ஆம் ஆண்டு வந்த திருப்பம் படமும் ஹிட்டாகி, பாடல்களும் ஹிட்டாகி, வசூலும் நன்றாகவே அமைந்தன. திருப்பம் நல்ல வெற்றியை சுவைத்தது. 86ஆம் ஆண்டு வெளியான சாதனை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதில் சினிமா டைரக்டராக நடிகர் திலகம் சிவாஜியின் நடிப்பு பேசப்பட்டது. 1987ஆம் ஆண்டு கார்த்திக்குடன் இணைந்து நடித்த ராஜமரியாதை மரியாதையான வெற்றியை பெறவில்லை. 91ஆம் ஆண்டு வந்த ஞானப்பறவையும் அப்படித்தான். 1999இல் வந்த மன்னவரே சின்னவரே திரைப்படமும் அப்படித்தான். காலம் செல்ல செல்ல சினிமாவின் நுட்பங்களும் சுவைகளும் மாறினாலும் சிவாஜி கணேசன் என்ற அந்த ஒரு பெயருக்காகவே திரையரங்குகளுக்கு படையெடுத்த ரசிகர்களின் கூட்டம் குறையவில்லை. 1950களில் தொடங்கிய அந்த பொற்கால பயணம் 70களின் சரித்திர பதிவுகள் கடந்து 80 மற்றும் 90களிலும் சாதனை போன்ற படங்களின் வழியாக தனது கம்பீரத்தை தக்க வைத்துக் கொண்டது. சில படங்கள் தோல்வியை தழுவிய போதும் கூட அந்த தோல்விகள் அவருடைய நடிப்பு திறமைக்கு இழைக்கப்பட்டதல்ல, மாறாக கதையமைப்பின் மாற்றத்தால் விளைந்தவை என்பதை வரலாறு இன்றும் பதிவு செய்துள்ளது. இன்று தமிழ் சினிமா எத்தனையோ நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகளை கண்டிருந்தாலும் ஒரு பண்டிகை நாளில் நடிகர் திலகத்தின் பழைய படங்களை பார்க்கும் போதும் அவருடைய பாடல்களை கேட்கும் போதும் கிடைக்கும் அந்த மன நிறைவு வேறு எந்த படங்களிலும் கிடைப்பதில்லை. பராசக்தி தொடங்கி மன்னவரே சின்னவரே வரை அவர் விட்டுச் சென்ற கலை பொக்கிஷங்கள் தமிழ் மக்கள் இருக்கும் வரை அழியாத நினைவுகளாக நிலைத்திருக்கும். பண்டிகைகளும் சிவாஜியின் படங்களும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை. அவை தமிழ் பண்பாட்டின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டன என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திரையில் அவர் மறைந்தாலும் அவர் ஏற்ற ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு ரசிகனின் இதயத்திலும் ஒரு சரித்திரமாகவே என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும்.